நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். இம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். கண்களை மூடி நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்ற இந்த நற்கருணை நாதரிடம் நம் அனைவரையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவினுடைய பிரசன்னம் என்பது ஒரு தாய் தன் குழந்தையை அரவணைத்து பாதுகாப்பதை போலவும், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது அன்பு செலுத்துவதை போலவும், ஒரு தாய் தன் குழந்தைக்காக அனைத்தையும் விட்டு கொடுப்பதை போலவும் நம் இயேசுவின் பிரசன்னம் நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கின்றார். இதோ நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்ற நற்கருணை நாதரை நம்முடைய ஊனக்கண்களின் வழியாக காண்பதை விட நம்முடைய அகக்கண்கள் வழியாக அவரை உற்று நோக்க இயேசு விரும்புகிறார். கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றவன் என்று அன்று நம்மை உயர்த்தி அழகு பார்த்த தெய்வம் அந்த விசுவாசம் நம்பிக்கை என்றுமே தொடர்ந்து நம் மத்தியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதோ நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்ற இந்த நற்கருணை நாதரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல நம் நேசர் நம்மை தேற்றி அரவணைக்கப் போகிறார். இந்த சில நிமிட துளிகளின் நேரத்தில் தன் குழந்தைகளின் தேவைகளை நன்கு அறிந்து வைத்திருக்கின்ற தாயை போல நம் மத்தியில் நற்கருணை வடிவில் எழுந்தருளி வந்திருக்கின்ற நம் நற்கருணை நாதர் நம் தேவைகளை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். நம்மை அறிந்து வைத்திருக்கின்ற தெய்வத்திடம் நம்மை அரவணைத்து நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் பாதத்தில் அர்ப்பணித்து, இதோ ஒரு தாய் தேற்றுவது போல நம் நேசர் நம்மை தேற்றுவார் என்ற பாடல் வரிகளின் வழியாக
நம்மை அவர் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம் சில நிமிடங்களில். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. ஒரு தாய் தன் குழந்தையை மார்போடு அணைத்து அதன் கவலைகளை தீர்ப்புவது போல இதோ நம் நேசத்தினுடைய காயப்பட்ட கரத்தினால் உங்களையும் என்னையும் தன் மார்போடு அணைத்து நமக்கு ஆறுதல் கொடுக்க அவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தன் குழந்தையை தகப்பன் கரம் பிடித்து அழைத்து நடத்துவது போல பலவிதமான வேதனைகளுக்கு மத்தியிலே, தோல்விகளுக்கு மத்தியிலே சோர்ந்து கிடக்கின்ற பொழுது சுமை சுமந்து சோர்ந்து இருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இந்த நற்கருணை நாதர் நம் கரம் பிடித்து நடத்தி கண்மலை மேல் நிறுத்துவார். அந்த ஆழமான நம்பிக்கையும் விசுவாசம் நமக்கு இருந்தால் அவர் நம்மை நோக்கி நீட்டுகின்ற கரத்தை பிடித்து அவரோடு நடந்து நடைபழக இது நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். விஞ்ஞான விளக்கம் வளர்ந்து வர அறிவியல் சாதனங்களும் ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்தின் பிடியிலே நிறுத்தி வைக்க, உறவுகள் உடைத்துறைந்து அன்பும் பாசமும் காணாமல் போய் ஒருவர் ஒருவருக்காக வாழ மறுத்த தருணங்கள் இந்த உலக வாழ்வு. ஆனால் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே முழுவதுமாக தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற சிலுவையை சுமந்து சிலுவையிலே தன்னை முழுவதுமாக மரித்து நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் தன்னுடைய திரு ரத்தத்தினால் அர்ப்பணித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் நம் பாவங்களை அர்ப்பணிப்போம், நம் சுமைகளை எடுத்து வைப்போம். நிச்சயமாக அன்று தன்னுடைய திரு ரத்தத்தின் வழியாக நம் பாவங்களை கழுவிய தேவன் இன்றும் அவர் கரங்களில் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது தன் திரு ரத்தத்தினால் உங்களையும் என்னையும் கழுவி பாதுகாப்பாக வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக
மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன எங்கள் அன்பு இயேசுவே, எங்களோடு எங்களுக்குள் வாசம் செய்வதற்காக தந்தையிடமிருந்து மனிதனாக உருவெடுத்த எங்கள் அன்பு இயேசுவே, நாங்கள் திக்கற்றவர்களாக அனாதைகளாக தீய சக்திகளுக்குள் நாங்கள் பிடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக இதோ நீரே எங்களை முழுவதுமாக உமது சிலுவை மரணத்திலிருந்து எங்களை மீட்டவரே, உமது மரணம் எங்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது என்பதை ஆழமாக நம்பி வந்திருக்கின்றோம் அப்பா. காலப்போக்கிலே பல நேரங்களிலே உமது அன்பை உணர்ந்து கொள்ள முடியாமல் உன்னுடைய அன்பிலிருந்து விலகி சென்ற தருணத்திற்காக மனமருந்தி உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிறோம் இயேசுவே. அழிந்து போகக்கூடிய இந்த ஊனுடலுக்காக நாங்கள் உம்மை விலகி சென்ற தருணங்கள் எத்தனையே என்பதை நாங்கள் மறந்திருக்கிறோம் இயேசுவே. உம்முடைய அன்பை புறக்கணித்த தருணத்திற்காக மனம் வருந்தியவர்களாக இதோ உம்முடைய முன்னிலையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதியை நாங்கள் நினைக்கின்ற பொழுது எத்தனை முறை இப்படிப்பட்ட பாவத்தை நாங்கள் செய்து இந்த மண்ணுலகிலே உமக்கு நாங்கள் துரோகம் செய்திருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறோம் அப்பா. எனவே இந்த தருணத்தில் உமக்கும் தந்தைக்கும் இருக்கின்ற அந்த உறவு பாலத்தை எங்களுக்கும் உமக்கும் உருவாக்கி எங்களை உம்முடைய தந்தையோடு அழைத்து செல்லுவதற்காக இந்த மண்ணுலகிலே உறவுகள் எப்படி மேம்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். எனவே இந்த நேரத்தில் இந்த உறவுகளை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உறவுகளை உணர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உறவுகளை உடைத்தெறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல் உள்ளங்களையும் உன் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்க போகிறோம். அன்பு இயேசுவே, இந்த நேரத்தில் உறவுகள் மேம்பட வேண்டும், உறவுகள் பலம் பெற வேண்டும், உறவுகள் வழியாக ஆறுதலை அடைய வேண்டும் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த எங்கள் அன்பு இயேசுவே, உமக்கும் தந்தைக்கும் இருக்கின்ற அந்த பாச பிணைப்பினை, உமக்கும் தந்தைக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு பாலத்தை இது நாங்கள் சிறிது நேரம் சிந்திக்க போகிறோம் அம்மா. எங்கள் மனதில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை ஏற்படுத்தி, எங்கள் மனதிலே இப்படிப்பட்ட நல்ல ஒரு உறவுகளை ஏற்படுத்தி உடைய முன்னிலையில் அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்தி இயேசுவே எங்களை அர்ப்பணிக்க போகிறோம். சிறிது நேரம் உடைய வார்த்தைகளை நாங்கள் எங்கள் செவிமடல்கள் வழியாக ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாங்கள் 30 மடங்கு அல்ல, 60 மடங்கு அல்ல, 100 மடங்கு கொடுக்கக்கூடிய உம்முடைய அன்பின் சாட்சிகளாக, உறவின் பாலங்களாக எங்களை வாழ செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
பாஸ்கு காலத்தில் இயேசுவினுடைய உயிர்ப்பின் மகத்துவ பெருவிழாவில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புனிதமான நாளிலே வெள்ளிக்கிழமை என்றாலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுவது இயேசுவின் அளவு கடந்த அன்பு. இந்த அளவு கடந்த அன்பு உங்களையும் என்னையும் அவருடைய அன்பிலை இணைத்து வைத்து தந்தையோடு நம்மை அழைத்து செல்லுவதற்காக இந்த உலகம் தராத சமாதானத்தை, இந்த உலகம் தராத அன்பினை, இந்த உலகம் தராத மன்னிப்பினை, இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிகழ்வினை இயேசு உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்பொழுது இந்த மண்ணுலகில் தந்தை கடவுள் உங்களையும் என்னையும் படைப்பின் சிகரமாக தன் சாயலாக படைத்தாரோ அந்த நொடிப்பொழுதிலிருந்து இன்று வரை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் இருக்கின்ற அந்த நெருக்கமான உறவினை நம்மிடமிருந்தும் இறைவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பல நேரங்களிலே இந்த உறவினை நாம் மறந்தவர்களாக, இந்த உறவினை நாம் புரிந்து கொள்ளாதவர்களாக இந்த உலக காரியங்களுக்கு மத்தியிலே நம்முடைய நேரத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலக காரியங்கள் நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அன்றாட தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காக இந்த உலகத்தையும் நாம் வெறுத்துவிட முடியாது. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்தோடு போராட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய அன்றாட நிகழ்வுகளுக்காக அனைத்தையும் கொடுத்த இந்த நற்கருணை நாதரையும் தந்தை கடவுளையும் ஆவியானவரையும் நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆழமான செய்தியை கொடுக்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 11 இவ்வாறு சொல்லுகிறது: நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை எனக்குள் இருக்கின்றார். யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 20வது வசனம் மேலும் நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது: நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுக்குள்ளும் இருப்பதை அந்நாட்களில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று என் மீது அன்பு கொள்வோர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் தந்தையினுள்ளும் இருக்கிறேன், தந்தை என்னுள்ளும் இருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, உதட்டளவில் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல. மாறாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையை எந்த அளவிற்கு ஆழமாக அன்பு செய்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். நான் தந்தைக்குள் இருக்கிற பொழுது தந்தை எனக்குள் இருக்கிறார். அவர் எனக்கு கொடுக்கின்ற அந்த கட்டளைகளை நான் கடைபிடித்து நடக்கிற பொழுது தந்தை என்னை வழி நடத்துகிறார். இந்த 3 ஆண்டுகளில் அவர் சந்தித்த எல்லா இடர்பாடுகளுக்கு மத்தியிலே, வேதனைகளுக்கு மத்தியிலே, சுமைகளுக்கு மத்தியிலே, அவமானங்களுக்கு மத்தியிலே, தோல்விகளுக்கு மத்தியிலே ஒரு பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையினுடைய அன்பிலிருந்து விலகியவர் அல்ல. தன் தந்தையை உணர்ந்ததினால், தந்தை தனக்குள் இருப்பதினால் அந்த அவமானங்கள் அவருக்கு அவமானங்களாக தெரியவில்லை, ஏமாற்றங்கள் அவருக்கு ஏமாற்றங்களாக தெரியவில்லை. அனைத்தையும் தன்னுடைய தந்தையின் மீது இறக்கி வைத்துவிட்டு யார் தன்னை வழி அனுப்பினாரோ, யார் இந்த மண்ணுலகில் இந்த பணிக்காக அனுப்பி வைத்தாரோ அவர் மீது அந்த சுமை இறக்கி வைத்துவிட்டு அவர் தொடர்ந்து ஆற்றிய பணிதான் இந்த மண்ணுலகிலே இன்று வரை அவருடைய பிள்ளைகளாக நாம் அனுபவித்து சுவைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உறவு பாலத்தை நாம் எப்படி பல நேரங்களிலே உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலக காரியங்களின் மீது நமக்கு அதிகமான நாட்டங்கள் இருக்கின்றன.
இந்த உலகத்தின் மீது நம்முடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த அறிவியல் சாதனங்கள், விஞ்ஞான உலகங்கள் நம்முடைய புத்தியை முழுவதுமாக மாற்றி, நம்முடைய உடல் இன்பங்களை முழுவதுமாக மெருகேற்றி இந்த அலங்கரிக்கப்பட்ட உலகத்திலே நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. எனவேதான் உறவுகளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை வசப்படும் என்னும் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய படிப்பின் வேகத்தை ஒரு நிகழ்வு தடுத்து நிறுத்தியது. சற்று நேரம் அந்த நிகழ்வினை 2 முறை படிக்க ஆரம்பித்தேன். ஒரு வாலிப மனிதன் தன்னுடைய தாயின் பிறந்த நாளை வாழ்த்து செய்தியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக எப்படி தன்னுடைய தாயை வாழ்த்த வேண்டும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் ஏறக்குறைய அவன் இருக்கிற இடத்திலிருந்து அவனுடைய தாயானவள் இருப்பது 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறாள் என்பதற்காக, அவளை சென்று என்னால் வாழ்த்து சொல்லிவிட முடியாது என்பதற்காக இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு மலர்குத்தை தன் தாய்க்கு வாழ்த்து செய்தியாக அனுப்பலாம் என்று நினைத்தானாம். இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கிற பொழுது மலர்குத்துகள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்திற்கு சென்று மலர்குத்துக்களை வாங்க நின்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு சிறு குழந்தையானது, ஒரு பெண்ணானவள் அந்த கடையின் அருகில் நின்று கொண்டு தன்னுடைய தாயினுடைய பிறந்த நாளுக்காக ஒரே ஒரு மலரை வாங்குவதற்காக நின்று கொண்டிருந்தாளாம். ஆனால் அந்த பெண்ணிடம் பணம் ஒன்றுமில்லை, ஒரே ஒரு பூவை மட்டும் வாங்குவதற்காக. அந்த குழந்தை அந்த மனிதனை பார்த்து கேட்டாலாம், நான் என் தாயினுடைய பிறந்த நாளை வாழ்த்துவதற்காக ஒரு பூ வாங்குவதற்காக வந்தேன், என்னிடம் பணம் இல்லை, எனவே எனக்கு ஒரு பூ வாங்கி தருவாயா என்று கேட்டானா. அவனும் வாங்கி கொடுத்து, எங்கு இருக்கின்றால் உன் தாய், எங்கே நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று சொன்னானா. அந்த பெண் குழந்தை இதனுடைய காரிலே அமர வைத்து ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற அந்த தாய் இருக்கிற இடத்திற்கு அழைத்து சென்றாளாம். அங்கே செல்லுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு பெரும் அதிர்ச்சி. அந்த 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற தாயானவள் எந்த ஒரு குடிசைக்குள்ளும் ஆழவில்லை, மாறாக கல்லறைக்குள் துயில் கொண்டிருந்தாளாம். அந்த பெண் குழந்தை அந்த தாயினுடைய கல்லறை மீது அந்த பூவை வைத்து தன் தாய்க்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னதாம். அப்பொழுதுதான் இந்த மனிதன் நினைத்து பார்த்திருக்கிறான். வாலிப மனிதன் 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற தன் தாயினுடைய பிறந்த நாளை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து இந்த பெண் குழந்தை நின்று கொண்டிருக்கின்றாள். அவளுடைய விசுவாசம், அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய முயற்சி எல்லாவற்றையும் விட அவள் தன் தாயின் மீது வைத்திருந்த அந்த அன்பு. இன்னும் 50 கிலோமீட்டர் தூரம் தான் அந்த பெண் குழந்தையோடு சென்று தன் தாயை சந்தித்து தன் தாயினுடைய பிறந்த நாள் வாழ்த்து செய்தியை கொடுத்து தாயிடம் ஆசீர்வாதத்தை பெற்று வந்திருக்கிறான் அந்த வாலிபன். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நீங்களும் நானும் நம்மை அன்பு செய்கிறவர்களை, நமக்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்களை, நம்முடைய வளர்ச்சிகளுக்காக போராடி கொண்டிருப்பவர்களை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது ஒருவேளை நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய வளர்ச்சிகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல் உள்ளங்களையும் நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதோடு இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாகிய அனைவருமே தனி மனிதனாக வாழ்ந்துவிட முடியாது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த மண்ணுலக பயணத்தில் உறவுகள் மேம்பட வேண்டும் என்பதற்காக, உறவுகள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, உறவு பாலத்திலே நீங்களும் நானும் தந்தையை காண வேண்டும் என்பதற்காக அவர் போராடி கொண்டிருந்தார். சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களை, புறம் தள்ளப்பட்டவர்களை,
வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உறவு பாலத்தின் வழியாக எடுத்து வந்து நிறுத்தி வைத்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவை அனைத்திற்கும் காரணம், அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரையும் அன்பு செய்தார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருடைய குறை நிறைகளை ஏற்றுக்கொண்டார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரையும் அரவணைத்தார். மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கின்ற பொழுது அந்த உறவு பாலங்கள் மேம்பட்டு ஒவ்வொரு மனிதனும் இறைவனை, தந்தை கடவுளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கண்டார்கள். ஏதோ இவர்தான் நமக்கு வாழ்வு தரக்கூடியவர் என்று நம்பினார்கள். இவரோடு நாம் இணைந்து வாழ்கின்ற பொழுது நாம் அனைத்தையும் பெற்றுவிட முடியும் என்று நினைத்தார்கள். யாரெல்லாம் இயேசுவோடு இணைந்தார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் கரங்களை பிடித்தார்களோ அவர்கள் அனைவருமே வெற்றியை அனுபவித்தார்கள். இன்று விண்ணகத்திலே இயேசுவோடு முகமுகமாக தந்தை கடவுளையும் கண்டு அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவேதான் யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறு இயேசு சொல்லுகிறார், என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவரை. ஏனென்றால் அவர் நம்மை அன்பு செய்கிறார், நாமும் அன்பு செய்கிறோம். இந்த அன்பு வெறும் முதற்றளவில் இருந்து விடக்கூடாது, மாறாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்து வர வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். எனவே நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவுகளை நாம் உடைத்தெறிந்திருந்தால், நம்முடைய உறவுகளை ஏமாற்றிக் கொண்டிருந்தால், நம்முடைய உறவுகளை மன்னிக்காமல் இருந்தால், நம்முடைய உறவுகளை நாம் அன்பு செய்யாமல் இருந்தால், இந்த நேரத்தில் ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் உதறித்தள்ள தருணத்திற்காக மன்னிப்பிக்கு ஓடுவோம். அவர் அன்பை உணர்ந்து கொள்ளுவோம். அவரோடு நாம் பயணிக்கிற பொழுது இயேசு உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் முன்னிலையில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நம்மையே அர்ப்பணிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சற்று நேரம் இயேசுவின் முன்னிலையில் நம்மை அர்ப்பணிப்போம். இது நற்கருணையில் எழுந்தருளி வந்திருக்கிற நற்கருணை நாதர் நம் அனைவரையும் உற்று நோக்கி நாம் செய்த பாவங்களை நம் மனக்கண் முன்பாக எடுத்து வந்து கொடுத்து உடைந்து போயிருக்கின்ற நம்முடைய உள்ளங்களை ஒன்றுபடுத்தி உறவுகளை எல்லாம் உதாசீனப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அவருடைய அன்பின் பாதையில் வழிநடத்த இதோ அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அப்பா, இந்த மாலை நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. தந்தை என்னுள்ளும் நாம் தந்தையுள்ளும் இருக்கின்ற பொழுது எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதை முழுவதுமாக என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று வெளிப்படுத்திய எங்கள் அன்பு இயேசுவே, உறவுகள் ஒன்றின் வழியாகத்தான் இறைவனை நாம் அடுத்தவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும் என்று சொன்னவரே, உறவுகளோடு இணைந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரிலே சங்கமித்துக் கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படுத்தியவர். உறவுகள் என்றால் மன்னிப்பு, உறவுகள் என்றால் அன்பு, உறவுகள் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை என்று வெளிப்படுத்திய எங்கள் அன்பு இயேசுவே, இந்த நேரத்தில் எங்கள் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் உன் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா. உடைந்து போயிருக்கின்ற குடும்பங்களை உம்முடைய அன்பினால் அவர்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். தன்னுடைய சுயநல லாபத்திற்காக தன்னுடைய உறவுகளையே உடைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தனிமையில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுடைய உள்ளத்தின் ஆழத்தில்
உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தின் வழியாக அவனை ஆட்கொள்ளும் அப்பா. தனி மனிதன் எப்பொழுதும் சமுதாயத்தில் எதையும் அனுபவித்து விட முடியாது. தனி மனிதன் தன்னை சாத்தானுக்குள் அழைத்து செல்லுகிறான் என்பதை வெளிப்படுத்தியவர். பல நேரங்களிலே இப்படிப்பட்ட தனிமை எங்களை உருக்கி உடைத்து உம்முடைய அன்பிலிருந்து எங்களை விடுதலை அடைத்து சென்றதற்காக நாங்கள் மனமருந்துகிறோம் இயேசுவே. இப்படிப்பட்ட உறவுகளை உம்முடைய முன்னிலையில் எடுத்து வருகிற பொழுது இந்த பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தின் வழியாக நீர் எந்த அளவிற்கு தந்தைக்குள்ளும் தந்தை உமக்குள்ளும் இருந்தாரோ அதே போல ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய அன்பினால் அரவணைத்து ஒரு தாய் பிள்ளைகளைப் போல வழி நடத்தும் இயேசுவே. மேலுமா இந்த அலைவரிசையின் வழியாக உம்முடைய பிரசன்னத்தை கண்டு உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்திலும் இப்படிப்பட்ட வேதனைகள் இருந்தால், மனக்கவலைகள் இருந்தால், தடுமாற்றங்கள் இருந்தால், உடைந்து போயிருந்தால், ஏமாற்றத்தில் இருந்தால், அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால், இவை அனைத்தையும் உடைய ஆவியின் அபிஷேகத்தின் வழியாக ஒன்றுபடுத்தி இயேசுவின் நாளிலே உடைய பிரசன்னம் அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் அப்பா. தந்தை உமக்குள்ளும் நீர் தந்தைக்குள்ளும் இருந்தது போல இதோ உடைய முன்னிலையில் இந்த அலைவரிசை வழியாக மண்டியிட்டு செபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீர் அவர்களுக்குள் இறங்கி வந்து அவர்களுடைய சிந்தனைகளை உருவகப்படுத்தி அவர்களை உடைய அன்பின் பாதையில் கரம் பிடித்து அழைத்து செல்லுகிற பொழுது இந்த நேரத்தில் அவர்கள் தந்தைக்குள் இணைந்து தந்தையினுடைய ஆசிரியையும் உம்முடைய அருளையும் பெற்று என்றும் அவர்கள் மனநிறை உள்ளவர்களாக வாழ செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து பாவமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவிடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.